Hi friends, YouTube full course series la இப்ப நம்ம பார்க்க போறது செகண்ட் வீடியோஸ் choose your niche. அதாவது फ्रेंड्स போன வீடியோஸ்ல நம்ம Gmail அக்கவுண்ட் எப்படி நம்ம ஓபன் பண்ணனும் ப்ராப்பரா அப்படின்றத பார்த்தோம். அடுத்து நாம வந்து YouTube சேனல் தான் ஓபன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பீங்க. பட் இதுல ஒன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தேன். அது என்ன அப்படினு பார்த்தோம்னா இந்த niche தான். சோ niche வந்து நம்ம ப்ராப்பரா சூஸ் பண்ணனும். அது எப்படின்றது இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். And நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்தாலும் சரி, இதுக்கு அப்புறம் நம்ம போட போற வீடியோஸ் எல்லாமே கீழ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் பிளேலிஸ்ட் கொடுத்திருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. அண்ட் இந்த யூடியூபை தவிர்த்து எனக்கு 10 மடங்கு வருமானம் எப்படி அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு கீழே என்னோட வெப்சைட் நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு தேவையான நீச்சை நம்ம சூஸ் பண்ண போறோம். நீச்னா என்னன்னு பார்த்தோம்னா கேட்டகரிஸ். ஸோ நீங்க எந்த கேட்டகரியில் வீடியோஸ் போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும். அதுக்கு நான் இந்த இடத்துல 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 பாயிண்ட் நீங்க கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீச்னு கொடுத்துருக்கேன். அதாவது நீச்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இங்க பாருங்க, ஹெல்த், வெல்த், டெக்னாலஜி, என்டர்டைன்மெண்ட், ஃபேஷன், ஸ்போர்ட்ஸ் என்ற ஆப்ஷன்லாம் இந்த இடத்துல நான் நீச்ல கொடுத்துருக்கேன். இவ்வளவுதான் இருக்கான்னு கேட்டா இதை தவிர இன்னும் நிறைய நீச்சஸ் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த கான்செப்ட் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட நீச் என்னன்றதை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இதை தாண்டி இருக்கிற நீச்சஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் கொடுக்குறேன். இந்த நீச்சை பத்தி நம்ம பேசணும்னா ஒரு பெரிய டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து நம்ம இன்னும் தெளிவா நம்ம பேசலாம். இப்போதைக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு இதுல இருக்கிற ஏதாவது ஒரு நீச்சை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் பாயிண்ட் பாருங்க, மைக்ரோ நீச் அப்படின்னு இருக்கு. சோ இந்த மைக்ரோ நீச்னா என்ன? அதான் நம்ம நீச் சூஸ் பண்ணிட்டுமே அதுக்குள்ள என்ன மைக்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஹெல்த் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. ஹெல்த்துக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். அதுதான் மைக்ரோ நீச். அதாவது இப்ப மைக்ரோ நீச்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஹெல்த்னு ஒரு பெரிய டாபிக் இருக்கு. அந்த டாபிக் உள்ள என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே மைக்ரோ நீச்சா இருக்கும். இப்ப ஹெல்த்துக்குள்ள பார்த்தோம்னா இந்த வெயிட் லாஸ் அப்படின்றது ஒரு மைக்ரோ கேட்டகரி. அண்ட் இந்த வெயிட் கெயின்றது இதுவும் மைக்ரோ கேட்டகரி. இதை தவிர இன்னும் உங்களுடைய ஹெல்த் சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள் நீங்க நுணுக்கமா சொல்றீங்களோ அது எல்லாமே மைக்ரோ நீச்ல தான் வரும். அண்ட் அடுத்து பார்த்தோம்னா வெல்த் கேட்டகரி இருக்கு. ஸோ வெல்த்னா நம்ம பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அதுக்குள்ள கிரிப்டோ இருக்கு, அண்ட் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு. இன்னும் இதை தாண்டி நீங்க மணி எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற கேட்டகரி எல்லாமே வெல்த்ல வரலாம். ஸோ பிளாகிங் இருக்கு, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுலாம் எப்படின்றது இந்த வெல்த் கேட்டகரியில் வரும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க ஒவ்வொன்றா எடுத்து நீங்க ஒவ்வொரு சேனல் கிரியேட் பண்ணி நீங்க போடலாம். அதுதான் மைக்ரோ நீச்னு சொல்றது. அடுத்து பார்த்தோம்னா டெக்னாலஜி இருக்கு. ஸோ நீங்க டெக்னாலஜி மேஜர் நீச்சா நீங்க எடுத்து நீங்க சேனல் ரன் பண்ணீங்கன்னா நீங்க என்ன வேணா போடலாம். மொபைலை பத்தி போடலாம், கம்ப்யூட்டரை பத்தி போடலாம், அண்ட் கேமராஸை பத்தி நீங்க போடலாம், சாஃப்ட்வேர்ஸை பத்தி போடலாம். இன்னும் இந்த டெக்னாலஜி சம்பந்தமா என்னென்ன இருக்கோ நீங்க எல்லாமே எடுத்து நீங்க போடலாம். இதுவே நீங்க மைக்ரோ நீச்ல வரும்போது இப்போ நீங்க மொபைல் ரிவ்யூனா நீங்க மொபைல் ரிவ்யூ மட்டும் தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்க பிசி ரிப்பேர் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க பிசி மட்டுமே ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ A2D சேனல்லாம் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல இந்த பிசி ரிப்பேர் பண்ற மாதிரி தான் வந்தாங்க. அண்ட் பிசி பத்தி நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. ஸோ இப்போ அவங்க மைக்ரோ கேட்டகரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்போ இந்த சேனல்லாம் வளர்ந்ததால அவங்க நிறைய கண்டென்ட் போடுறாங்க. பட் நம்ம பிகினிங் ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மைக்ரோ நீச் எடுத்து தான் நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி போடணும். அடுத்து என்டர்டைன்மெண்ட் இருக்கு, உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ நீங்க போடலாம். அடுத்து ஃபேஷன் கேட்டகரி இருக்கு. ஸோ நீங்க மென்ஸுக்கு போறீங்களா, உமன்ஸுக்கு போறீங்களா எடுத்து நீங்க செப்பரேட் பண்ணிக்கிங்க. அண்ட் மென்ஸுக்குள்ளேயும் உமன்ஸ்குள்ளேயும் நிறைய கேட்டகரி இருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து நீங்க செப்பரேட்டா நீங்க வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம். இந்த மாதிரி எதனா ஒரு சின்ன விஷயத்தை மட்டுமே எடுத்து போடுறதா மைக்ரோ நீச்னு சொல்லுவோம். இப்போ இதோட விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸும். ஸோ ஸ்போர்ட்ஸ்ல நிறைய கேட்டகரி இருக்கு. ஸோ நீங்க கிரிக்கெட் இருக்கு, ஃபுட்பால் இருக்கு. நீங்க கிரிக்கெட் மட்டுமே எடுத்து ஒரு வீடியோஸா நீங்க சேனல் ரன் பண்ணும்போது அது வந்து மைக்ரோ நீச்ல வரும். இதுவே நீங்க வந்து கிரிக்கெட், ஃபுட்பால், கபடி எல்லாமே நீங்க சேர்த்து நீங்க போடும்போது அது வந்து மேஜர் நீச் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மேஜர் நீச்ல இருந்து மைக்ரோ நீச் எதுக்கு நான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எதுக்கு நம்ம மைக்ரோ நீச் நம்ம சூஸ் பண்ணணும்னா நம்மளுடைய சேனல் பிராண்ட் பார்த்தோம்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜென்ரலாக ஒரு டாக்டர் இருக்காரு, ஹார்ட் சம்பந்தமா இருக்கிற ஒரு டாக்டர் இருக்காரு. இப்போ உங்களுக்கு ஜென்ரலாக என்ன பிரச்சனைனா நீங்க ஜென்ரல் டாக்டர் போவீங்க. அதுக்கான ஃபீஸ் பார்த்தோன்னா வெறும் 300-400 ரூபாய் உங்களுக்கு முடிஞ்சிடும். இதுவே உங்களுக்கு ஹார்ட்டுக்கு பிரச்சனை அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜென்ரல் டாக்டர் போக மாட்டீங்க. அந்த ஹார்ட் சம்பந்தமா இருக்கிற அந்த டாக்டர் மட்டும் தான் போவீங்க. ஸோ இங்க கொடுக்குற ஃபீஸ் நீங்க அங்க கொடுக்க மாட்டீங்க, அங்க நீங்க அதிகமாக கொடுப்பீங்க. ஏன்னா அவர் வந்து ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் நீங்க வந்து யூடியூப் சேனல்லையும் ஸோ நீங்க வெறும் ஹெல்த் கேட்டகரி மட்டும் இல்லாம ஹெல்த்துக்குள்ள ஏதோ ஒரு மைக்ரோ நீங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கும்போது அதோட வேல்யூ பார்த்தா ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கான சிபிஎம் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கான ரெவன்யூ வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து AdSenseல இருந்து வரும். அண்ட் நம்மளோட ஸ்பான்சர்ஷிப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக பே பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எதுக்கு நம்ம மைக்ரோ நீச்சை நம்ம சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீச்சஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோஸ் கடைசியில் ஒரு 50 எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதே நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துட்டு எப்படி நம்ம வீடியோஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தாச்சு. தேர்ட் பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 4 சிஸ்டம் மஸ்ட் ஃபாலோ அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா பேஷன் கொடுத்துருக்கேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க நீச் சூஸ் பண்ணிட்டீங்க. அந்த நீச் எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு வந்து பிடிச்ச நீச்சா இருக்கணும். ஸோ பிடிக்காத ஒரு கேட்டகரி எடுத்துட்டு நீங்க வீடியோஸை உங்களால மேக் பண்ண முடியாது. இப்போ எனக்கு பார்த்தோம்னா டெக்னாலஜி ரொம்ப பிடிக்கும், அதனால நான் டெக் சம்பந்தமா இருக்க வீடியோஸ் நான் எடுத்து போடுவேன். இதுவே எனக்கு ஹெல்த் சம்பந்தம் எதுவுமே தெரியாது.
இப்போ திடீர்னு நம்ம வெயிட் லாஸ் எப்படி பண்றது, வெயிட் கெயின் எப்படி பண்றதுன்ற எந்த ஒரு நாலேஜ் நமக்கு இருக்காது. ஸோ அப்படி இருக்காதப்ப எனக்கு அது பிடிக்காதப்ப அது சம்பந்தமா நான் வீடியோஸ் சேனல் நான் ரன் பண்றது வேஸ்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குது அப்படின்றத மஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அந்த பிடிச்சதுலேருந்து மைக்ரோ நிச்சா நீங்க கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு தான் நான் பேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது ப்ராப்ளம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டெக்னாலஜியில் நான் மொபைல் ரிவ்யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கினேன். இந்த மொபைல் ரிவ்யூவில் நிறைய பேருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக எடுத்து நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஸோ என்னென்ன பிரச்சனை இருக்கு, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணி வீடியோஸை மேக் பண்ணி போடலாம் அப்படின்றது ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கணும். அடுத்த ஆப்ஷன் பாருங்க, ட்ரெண்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எடுக்கிற நீச் அண்ட் மைக்ரோ நீச் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்கணும். அப்பதான் நீங்க போற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்க ட்ரெண்டிங்ல இருக்காத ஒரு நீச் எடுத்து நீங்க வீடியோஸ் மேக் பண்ணி போட்டீங்கன்னா ஸோ அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ வியூவர்ஸ்க்கு என்ன பிடிக்குதோ, என்ன ட்ரெண்டிங்ல அப்போ போகுதோ அந்த வீடியோஸ் நீங்க கண்டிப்பா மேக் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஸோ கூகுள் ட்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். அதை பத்தி நாம இன்னும் போக போக நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அடுத்து காம்படிஷன். இப்போ நீங்க எடுக்கிற நீச் அண்ட் மைக்ரோ நீச்ல யாரெல்லாம் உங்க காம்படிஷனா இருக்காங்க அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணி பார்க்கணும். நீங்க யூடியூப்ல போயிட்டு உங்களோட கீவேர்டை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஸோ நீங்க எதிர்பார்க்குற வீடியோஸ்லாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி அவங்க எந்த மாதிரி வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போடுறாங்க அப்படின்றத நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் இந்த காம்படிஷனை தாண்டி நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படின்றத நீங்க யோசிக்கணும். ஸோ ரொம்ப காம்படிஷன் இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா இந்த எஜுகேஷனல் அண்ட் ஃபுட்டு அண்ட் டெக் சேனல்லாம் பார்த்தோம்னா அதிகமான காம்படிஷன் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அதில் இறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு ஸோ இது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லையா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு தான் நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த பேஷன், ப்ராப்ளம், ட்ரெண்டிங், காம்படிஷன் இந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு பேஷன் இருந்தால் போதும் அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண தெரிஞ்சா போதும் அண்ட் ட்ரெண்டிங்கில் இல்லைன்னா கூட பரவாயில்ல. உங்களுடைய காம்படிஷன் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கேட்டகரியில் வீடியோஸை மேக் பண்ணி போடலாம். அண்ட் அது ட்ரெண்டிங்ல இருந்தாலும் காம்படிஷன் அதிகமாக இருந்தாலும் உங்களால முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களோட வீடியோஸை மேக் பண்ணி போடுங்க. ஸோ உங்க காம்படிட்டரை தாண்டி உங்களால குவாலிட்டியான வீடியோஸ் மேக் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்க அந்த வீடியோஸை நீங்க மேக் பண்ணி அந்த நீச்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 4 சிஸ்டம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிஷன்ஸ். அதாவது இப்போ நீங்க ஒரு சேனலை உருவாக்கிட்டீங்க. அந்த சேனல்ல நான் 6 மாசத்துக்கு 50,000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வருவேன். இல்லைன்னா உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு மிஷன் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு மிஷனே இல்லாம நீங்க வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன்னா அது எதை நோக்கி போகுதுன்ற ஒரு ஐடியாஸே இல்லாம நீங்க சேனல் நீங்க ரன் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 மாசத்துக்கு 50,000 சப்ஸ்கிரைபர் இல்லைனா 1 இயருக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் நான் கண்டிப்பா நான் கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு மிஷன் நீங்க வந்து கோலை நீங்க வந்து செட் பண்ணிக்கங்க. அப்படி செட் பண்ணும்போது தான் உங்களால அடிக்கடி நிறைய வீடியோஸை மேக் பண்ணி போட முடியும். அப்ப எந்த ஒரு கோலுமே இல்லைன்னா என்னதான் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதுக்கான மைக்ரோ நீச் நீங்க சூஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கான ட்ரெண்ட் நீங்க பார்த்திருந்தாலும் அந்த காம்படிஷனை பார்த்திருந்தாலும் அதுக்கான வீடியோஸ் நீங்க மேக் பண்ணி போட்டாலும் ஸோ இந்த மிஷன் இல்லைன்னா உங்களால வீடியோஸை மேக் பண்ணி போட முடியாது. எல்லாம் லேசியால நம்ம வீடியோஸை மேக் பண்ணி போடாம வெறும் நம்ம நாளைக்கு போடலாம் சொல்லிட்டு தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றேன், இந்த 4 பாயிண்டை நீங்க கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இப்ப யூடியூப்ல ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த யூடியூப் விட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட் வரும். அப்படி தாட் வரும்போது இந்த மிஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மிஷனை வந்து ஒரு மோட்டிவேஷனா வச்சுக்கிட்டு நீங்க வீடியோஸ் நீங்க கன்சிஸ்டன்டா மேக் பண்ணி போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நீச்சை நீங்க எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாஸ் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 50 யூடியூப் சேனலுக்கான ஐடியாஸ் நான் கொடுக்குறேன். இதை நீங்க கன்சிஸ்டன்டா வாட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இதுல உங்களுக்கு எதுல வந்து உங்களுக்கு பேஷன் இருக்குன்றத பாருங்க. அதுல என்ன ப்ராப்ளம் உங்களால சால்வ் பண்ண முடியுமான்றத பாருங்க. அது ட்ரெண்டிங்ல இருக்கான்றத பாருங்க. அதோட காம்படிஷன் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு அந்த சேனல் நேம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க யூடியூப் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற அடுத்த வீடியோஸ் நீங்க வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்மளுடைய ஏர்னிங் வெப்சைட்டை நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுடைய 50 யூடியூப் சேனல் ஐடியாஸ் வருது பாருங்க.